கள்ளிப்பழம், யானைப்பழம், கெலாப்பழம், வீரப்பழம், வேப்பம்பழம், பனம்பழம், நொனாப்பழம். இந்த பழங்கள்லாம் சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்குது. நான் சின்ன வயசுலலாம் இந்த பழங்கள்லாம் வந்து வெரவு காட்டுக்கு போவோம். ஒரு சனி ஞாயிறு ஆயிடுச்சு அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போயிடுவோம். சனி ஞாயிறு ஆச்சுன்னா வந்து படிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. வெரவு எடுக்கிறதுக்கு தான் போவோம். வெரவு பொறுக்க போயிடுவோம். அப்போ வந்து இந்த அப்படியே காட்டில் நம்ம போயிட்டு வெரவு காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராவது நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நடந்து போகிறப்போ இந்த ஒரு பழமாக கிடைக்கும். அந்த பழம்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக 4-5 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். ஆக்சுவலி 4-5 மணிக்கெலாம் வெரவு காட்டு போகிறதுக்கு 4-5 மணிக்கெலாம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கிளம்பி ஆயிடணும். அப்போ கிளம்புனா தான் ஒரு 7 மணி 8 மணிக்கு அந்த மலைக்கு ரீச் ஆகும். வெரவு பொறுக்கிற இடத்துல ரீச் ஆகும். அப்போ அது போகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரு காலையில் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிடுறது. அந்த இது தாங்கிடும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துரும். அதோட சேர்த்து இந்த பழங்கள்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி அதில் இந்த கள்ளிப்பழம் சாப்பிடும்போதெல்லாம் எனக்குலாம் அந்த புதுசு ஸ்டார்டிங் டைமில் இந்த பிள்ளைங்க எப்படிலாம் சொல்லி தந்தாங்க தெரியுமா? அந்த கள்ளிப்பழத்தோட அந்த முள்ளுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே பின்னாடி அப்படியே அதை அப்படி நேக்காக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போட்டு அந்த முள்ளெல்லாம் வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது கல்லில் வந்து சுரண்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடும்போது அது உள்ள ஒரு பெரிய முள் ஒன்று இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ நேக்காக சொல்லி கொடுத்து என் பசங்க வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காளுங்க.